வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறது எப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 1416 மூர்த்தி புக்லேருந்து பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A project requires an investment of rupees 5 lakh and has a scrap value of rupees 20,000 after 5 years. It is expected to yield profit after taxes and depreciation during the 5 years amounting to rupees 40,000, 60,000, 70,000, 50,000 and rupees 20,000. Calculate the average rate of return on investment. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. அதாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபார்மேட்டில் படி நம்ம போட போகிறோம். ஏன்னா இங்கே நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் வேணும். டேக்ஸும் போயிட்டு டெப்ரிசியேஷனும் போயிட்டு அதுக்கப்புறம் இருக்க ப்ராஃபிட்டோட ஆவரேஜை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறதும் பாருங்களேன், இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஈல்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகே, அதுவைஸ் நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இங்கே டேரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 இயர்ஸ் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த 5 இயர் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோன்னா டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,40,000 வருது. டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். இதுக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ்னால் இந்த 5 இயர்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ டிவைடட் பை 5 போடணும். போட்டோன்னா நமக்கு 48,000 வருது. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ ஃபார்முலா பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. அதாவது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போ இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், 48,000. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லேயே இருக்குது 5 lakh. ஓகே, ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க 20,000. ஸோ 5 lakh மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 20,000 போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது பாருங்கள், 10% வருது. இதுதான் வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஃபார்முலா பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் அதே தான், டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். இங்கே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 lakh டிவைடட் பை 2 தான். ஆனால் இங்கே ஸ்கிராப் வேல்யூ இருக்கிறதுனால 5 lakh மைனஸ் 20,000. அப்போ எவ்வளோ வரும்? 4,80,000. 4,80,000 டிவைடட் பை 2, அதுதான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2 தான் நமக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே நம்ம ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்கிராப் வேல்யூ இருக்கிறதுனால அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம். அப்போ பாருங்கள் 2,40,000 வருது. பிகாஸ் 5 lakh மைனஸ் 20,000 வந்து 4,80,000. 4,80,000 டிவைடட் பை 2 போட்டோம்னா 2,40,000. ஓகேவா? எஸ். அப்போ 48,000 டிவைடட் பை 2,40,000 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள், 20% வருது. ஓகே, இதுதான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் படி நமக்கு வந்து ARR. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள், X லிமிடெட் இஸ் கன்சிடரிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அ மிஷின். 2 machines ஆர் அவைலபிள், E and F. 2 மிஷின் இருக்குது. த காஸ்ட் ஆஃப் ஈச் மிஷின் இஸ் 60,000. ஒரு மிஷினும் எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லிட்டாங்க. ஈச் மிஷின் ஹேஸ் அன் எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் 5 years. ஒரு மிஷினுக்கும் எக்ஸ்பெக்டட் லைஃப் என்னென்னா 5 years சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் டியூரிங் த எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் த மிஷின் ஆர் கிவன் பிலோ. பாருங்கள், இங்கே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எப்பொழுதுமே டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, டேக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இட் இஸ் அஸ்யூம் டு பி டெப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே கொடுத்துருக்க நெட் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டாங்க, பிஃபோர் டேக்ஸுன்ட்டாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்னா டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி வருது அப்படின்னு அர்த்தம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, எஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டேக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபாலோயிங் த மெத்தட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ascertain which of the alternative will be more profitable. The average rate of tax may be taken as 50%. Tax rate எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 50% சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்க ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இதை எடுத்துக்கிறோம்.
இதோட டேக்ஸை மைனஸ் பண்ணுறோம். அதாவது பிஃபோர் டேக்ஸ் அப்படின்றத ஆஃப்டர் டெப்ரிசியேஷன்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளோ 50% சொல்லிட்டாங்களா, அப்போ 15,000 into 50%, 20,000 into 50%, 25 into 50, 15 into 50, 10 into 50 போட்டோன்னா இதில் நமக்கு 7,500, 10, 12,500, 7,500, 5,000 இதில் ஹாஃப் வரும். பிகாஸ் 50% தான் இல்லையா. அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது என்ன, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் வர்றது தான். அப்போ இதுவும் என்னென்னா இதே வேல்யூ தான். பிகாஸ் இது ஒரு 50னா இது பேலன்ஸ் 50 தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் கிடைச்சிடும் ப்ராஃபிட் 42,500. இப்போ இதை ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஆவரேஜ்னால் எத்தனை இயர்ஸ் இங்கே இருக்குது, 5 இயர் இருக்குது இல்லையா. அப்போ டிவைடட் பை 5 போட்டோன்னா 8,500. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். இப்போ நம்ம போடுறது என்னென்னா மிஷின் ஈக்கு போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் மிஷின் எஃப்க்கு போடணும். இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஏஆர்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஏஆர்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு போட்டுடலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராப் வேல்யூலாம் எதுவுமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டான். பிஃபோர் டெப்ரிசியேஷன் சொல்லியிருந்தா நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இங்கே வந்து நமக்கு பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொன்னதுனால நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, எஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 8,500 டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, 60,000. எஸ், இங்கே ஸ்க்ராப் இல்லாததுனால வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கோம். அப்போ 8,500 டிவைடட் பை 60 போட்டோன்னா 14.17% வருது. இப்போ இதுவே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி போடலாமா? ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, எஸ் இந்த 60,000 டிவைடட் பை 2. ஓகே, அதுதான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். 30,000 வந்துடுச்சு பாருங்கள். அப்போ 8,500 டிவைடட் பை 30,000 போட்டோன்னா 28.33% வருது. ஓகே, இது 14.17, இது 28.33 ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் படி. இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இப்போ மிஷின் எஃப்க்கும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஏஆர்ஆர் எதுக்கு ஜாஸ்தி வருதோ அதை தான் நம்ம ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல போகிறோம். பிகாஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ascertain which of the alternative method will be more profitable. எது ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஜாஸ்தி வருதோ அதுதான் ப்ராஃபிட்டபிள். அப்போ இதையும் அந்த ரேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும், அப்புறம் சொல்லணும் எது ப்ராஃபிட்டபிள்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மிஷின் எஃப்க்கு போடலாமா? எஸ், மிஷினோட எஃபோடது எழுதிக்கலாம். ப்ராஃபிட்டு பாருங்கள் எழுதியாச்சு. இப்போ இதுக்கும் டேக்ஸ் 50% தான். அப்போ இதில் 50% தான் பாதி 2,500. இது 7,500, இது 10,000, இது 15,000, இது 10,000 எழுதியாச்சு. இப்போ ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது என்ன, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் வரது தான். அப்போ அதே தான் வரப்போகுது பிகாஸ் 50-50ன்றதுனால. ஓகே, எஸ் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் பாருங்கள் 45,000 வருது. இப்போ இந்த 45 ஆவரேஜ் பண்ண போகிறோம். 45 டிவைடட் பை 5 போட்டோன்னா 9,000 வந்துடுச்சு. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன். இப்போ இது மட்டும் நமக்கு போதுமானா இல்லை, நமக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதே தான், 60 டிவைடட் பை 2, 30,000. ஓகே, இப்போ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் படி போடலாமா? ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் படி 9,000 டிவைடட் பை 60,000 பாருங்கள் 15% வருது. அண்ட் ஈயில் என்ன வந்தது, 14.17 வந்தது. அப்போ எதில் ஜாஸ்தி வந்திருக்கு, எஃப்பில் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. ஓகே, எஸ். இப்போ நம்ம இந்த மெத்தட் படி பார்க்கலாம், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் படி பார்க்கலாம். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, இதே ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, 30,000. அப்போ 9,000 டிவைடட் பை 30,000 பாருங்கள் 30% வருது. அதில் எவ்வளோ வந்தது, 28.33. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மிஷின் எஃப்க்கு தான் ஜாஸ்தி வருது. அப்போ மிஷின் எஃப் இஸ் ப்ரிஃபரபிள், ப்ராஃபிட்டபிள். பாருங்கள், மிஷின் எஃப் இஸ் ப்ராஃபிட்டபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் த ஹையஸ்ட் ஏஆர்ஆர், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஜாஸ்தி கொடுக்கறதுனால. ஓகேவா? எஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சது அந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. எஸ், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.